புறம்போக்கு நாய் சி. இதெல்லாம் டீச்சர், உன் அம்மா டீச்சர். அன்னைக்கு உள்ள வந்த அன்னைக்கு உன் அம்மா 2 அறை கொடுத்துருந்தாங்கன்னா நீ எல்லாம் திருந்திருப்ப. நாய் நாய் சி. உண்மையிலே எங்க தெருவில் எங்க வீட்டு வாசல 4 நாய் இருக்குடி. நாங்க போடுற 4 பிஸ்கெட்டுக்காக அது அவ்வளோ அன்பா வந்து நிற்கும். நம்ம நாய்களெல்லாம் அந்த நாயோட கம்பேர் பண்ணக்கூடாது, நாயை கூட சொல்லக்கூடாது. எப்படி ஒரு பொம்பளை பொண்ணு தள்ளி விட்டுட்டு மெடிக்கல் இருக்கு, மெடிக்கல் இருக்கு, அவனை அப்படியே சிவத்தோட வச்சு அடிச்சு மெடிக்கல் இருக்கு போடின்னு சொல்லணும். முறை பிடிச்ச நாய் பண்றதெல்லாம் அசிங்கம். துப்பிட போற எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது பார்த்ததுல இருந்து. அந்த பாததி மூஞ்ச பார்த்தாலே அப்படியே செவில குடுக்கணும் போல வருது. என்ன திமிரு, நீ எல்லாம் எப்படி ஒரு வீட்டுல போய் வாழ்வ? நாய 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 நீ எல்லாம் எப்படி போய் வாழ்வ ஒரு வீட்டுல? உன்னெல்லாம் யாரடி நம்பி விடுவா? அந்த அவன் ஒரு எச்சக்கால நாயி, மூஞ்சி முகரக்கட்டையும் பரதேசி பண்ணாட நாயி. உன்னெல்லாம் யாரா இனிமே சீரியல்ல வாய்ப்பு கொடுப்பா? உனக்கு எல்லாம் நாய்களுக்கு தான் உட்காந்து இருக்காங்க காத்துக்கிட்டு. இந்த நாய்கள் எல்லாம் வெளியில வந்தா இன்னும் இதுல போய் ரிப்பன் கட் பண்றதுக்கு கூப்பிடுவாங்க பாருங்க. அப்பா, அது இன்னொரு கேவலத்தோட உச்சக்கட்டம். அது இன்னும் இந்த நாய்களை கூட்டிட்டு போய் ரிப்பன் கட் பண்றதுக்கும் ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்கும் அப்படி எல்லாம் செஞ்சு பாருங்க. அன்னைக்கு இருக்கு கிழிக்கிறேன் போட்டு நல்லா. மானம் கெட்ட நாய்களா சி. என்ன கத்துக்கிட்டு வந்திருக்கீங்க? விஜய் சேதுபதி சார் ரெட் கார்டு கொடுத்து 2 நாய்களையும் வெளியே துரத்தி விடுங்க தலையில அடிச்சு. மானங்கட்ட நாய்ங்க. அந்த நாய்களை இன்னும் உள்ள வச்சு இதுங்களுக்கு கேம்ஸ் ஒரு கேடு. கேம்ஸ் எல்லாம் வந்து தகுதி இருக்கிறவங்க தான் ஆடணும். இந்த நாய்களை உட்கார வச்சுக்கிட்டு செருப்பால் அடிச்சு வெளியில அனுப்புறீங்க நீங்க நாளைக்கு. அந்த 2 நாய்களையும் தடவி விட்டுக்கிட்டு அதுங்க எல்லாம் வந்து ஒண்ணும் இல்லைங்க. ஒரு நீங்க வெளியே மட்டும் விட்டு பாருங்க, உங்களையே என்ன கிழிக்குதுன்னு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சும்மா இப்ப வந்து சார் 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 ஐயோ சார்னு சொல்றதெல்லாம் இதுக்குதான், மரியாதைலாம் கிடையாது. அவ ஒரு எச்சக்கலை புறம்போக்கு நாய். அவ காசுக்காகவும் பேருக்காகவும் என்ன வேணா செய்யற நாய். அந்த நாயெல்லாம் அடிச்சு செருப்பால் அடிச்சு துரத்தி விடுங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சோ என்ன ஆகலையோ அதெல்லாம் வேற விஷயம். ஆனா ஒரு ரியாலிட்டி ஷோல இத்தனை மனுஷங்க இத்தனை மக்கள் பாக்குற இடத்துல உட்காந்துக்கிட்டு அவ்வளவு தைரியமா அவ தள்ளி விடுறானா சொல்லுவாங்க தெரியுமா? வீட்டுல அடிக்காதவங்க வெளியில என்ன வேணா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு உள்ள வந்த அன்னைக்கு அவங்க அம்மா 2 அறை கொடுத்து என்னடி பண்ணிட்டு இருக்க, வந்தியா கேம் விளையாடு, மானம் போய்கிட்டு இருக்கு ஊர்லன்னு சொல்லி 4 அறை விட்டுட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு அந்த நாய் இந்த ஒரு பொண்ணை பிடிச்சி தள்ளி இருக்காது. எங்க வீட்டுல நான் என்ன பண்ணாலும் மாலை போட்டு என் கூடயே உட்காந்து புறணி பேசுவாங்க. அப்புறம் நான் எதுக்கு ஊருக்கு பயப்படணும்? நான் எவனை வேணா தள்ளுவேன், எவ்வளவு வேணா அடிப்பேன், எவ்வளவு வேணா எவ்வளவு கேவலமா வேணா பேசுவேன்னு சொல்லி இப்படிதான் இறங்குவாங்க. இதெல்லாம் வந்து எத்திக்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஸ்பெல்லிங் தெரியாது. மானம் மரியாதை இதுக்கெல்லாம் வந்து எந்த மீனிங்கும் இவங்க அகராதிலேயே அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எடுத்துட்டு தான் இவங்க வந்து புக்கே வாங்கியிருப்பாங்க, கைடே வாங்கியிருப்பாங்க. அதனால இவங்களுக்கு அந்த டிக்ஷனரியில இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. மானம் கிட்ட நாய்ங்க. இதை விட கேவலமான ஒரு ஜென்மத்தை நான் என் வாழ்க்கையில பார்க்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆல்ரெடி அந்த ஜந்துவை பிடிக்காது. இனி என் லைஃப்ல எப்பவுமே அதை வந்து நான் பாத்திரக்கூடாதுன்னு மட்டும் தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோ எவ்வளவு ஒரு அக்ரஸிவா ஒரு பொண்ணை பிடிச்சி தள்ள முடியுங்க. பக்கத்துல அவ்வளவு நேரம் உட்கார்ந்துகிட்டு ஒரு ஏதோ சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கொடுத்த கைய எடுக்கிறதுக்குள்ள கடிக்கிற நாயின்னு. அதை விட கேவலமான நாய். கேம்ல பிடிச்சி அமுக்குனதுக்கும் இன்னைக்கு இவ தள்ளுறதுக்கும் என்னங்க? ஆக்சுவலா அது வந்து ஒத்துக்கவே முடியாது. பிக் பாஸ் மட்டும் இதை வந்து ஓகேன்னு சொல்லி அவளை உள்ள உட்கார வச்சா அந்த ஆளை விட கேவலம் யாருமே கிடையாது. அந்த ஆளை விட யாருமே கிடையாது. உண்மையிலே சொல்றேன். இது எப்படி நியாயமா இருக்க முடியும்? இது நியாயமே இல்லையே. அவங்களா வெளியில முடியாம வந்தா தானே அவங்க வந்து எலிமினேட் பண்ண முடியும். அவங்க வரலையே, மனுஷியே இல்லைங்க. அது ஒரு இதை வந்து நீங்க உள்ள அனுப்புனதே பெரிய தப்பு. இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அசிங்கமா இருக்கு. ஒரு மாதிரி அவர்ஷன் இல்ல, அசிங்கமா இருக்கு. அந்த 2 பேரை பார்த்தாலே எனக்கு அசிங்கமா இருக்கு. தயவு செய்து நாளைக்கு ரெட் கார்டு கொடுத்து அந்த 2 நாய்களையும் வெளியே அனுப்புங்க. அவ்வளவுதான். இது மட்டும் தான் எனக்கு உடனே சொல்லணும்னு தோணுச்சு. குழந்தைகளுக்காக சாண்ட்ராக்கு எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க மனசளவுல ரொம்பவே உடைஞ்சுதான் போயிருக்காங்க நேத்துல இருந்து. இந்த 2 நாய்ங்க மட்டும் மன்னிக்கவே கூடாது. அதுங்களை வந்து இருக்கவும் விடக்கூடாது. துரத்தி அடிங்க. கொஞ்ச நாளைக்கு அந்த நாய்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து மூளையில போட்டு வைங்க.